ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறது சமூக நீதி இப்போ தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெண்களும் ஆண்களுக்கு நிகரான கொலை, கொள்ளை, திருமண மோசடிகள், வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அதில் மோசடிகள், இதே போல் பொய்யும் பொருட்டில் நாங்கள் யாரும் ஆண்களுக்கு சளைத்தவர்களே இல்லைன்னு சொல்லிட்டு பெண்கள்லாம் இருக்காங்க. அதில் குறிப்பாக நம்ம ஒரு சிலர் சொல்லி ஆகணும். நிக்கிதா இவங்களுக்கு கல்யாணத்துக்கு அளவையில் பல திருமண மோசடியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மடப்புறம் தற்கொலை ஊழியரான அஜித் குமாரை அவர் மேலே பொய்யான ஒரு போலி கேஸு, அதாவது நகை திருடிவிட்டாருன்னு சொல்லி தலைமைச் செயலகத்துக்கு உயரதிகாரி கால் பண்ணி தனிப்படையர் வந்துட்டு அத்துமீறல் ஈடுபட்டு ரொம்ப கொடூரமான சித்திரவதைப்பட்டு அவர் அஜித்குமார் கொல்லப்பட்டார். இப்போ நிக்கிதா இன்னி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா மதுரை திருமங்கலத்தில் உள்ள வீடு பூட்டி கிடக்கு, தலைமறைவாக இருக்காங்க, கோயம்புத்தூர் போகிறாங்க, பொள்ளாச்சி போகிறாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. எந்த ஒரு தொடர்புமே இல்லாத சில கேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸெல்லாம் அப்பாவிகள்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க, அடிப்பாங்க, கொல்லுவாங்கன்ட்டு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் இந்த கேஸுக்கு தொடர்புடைய முக்கியமான குற்றவாளியான நிக்கிதா பார்த்தீங்கன்னா